ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி அன்னை வாராகி அவங்களோட இந்த ஆடி மாத இந்த கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நான் தரேன். ஓகேங்களா? அன்னையோட அந்த அருள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பைல் 1 பைல் 2 நான் வச்சுருக்கேன். இந்த ஒயிட் கலர், அதாவது இந்த எல்லோ கலர் கார்டு இருக்கு இல்லையா, இது பைல் 1. ஓகேங்களா? இந்த பிளாக் கலர் பைல் 2. நீங்கள் பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு எந்த பைல் உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு தோணுதோ, ரெசனேட் ஆகுதோ, நீங்கள் அந்த பைல் சூஸ் பண்ணிக்கிட்டு ரீடிங் பாருங்கள். ஓகேங்களா? ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க கைஸ். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் யாராவது பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஓகேங்களா? தொடர்ந்து பாருங்கள். ரீடிங் பார்த்துட்டு எண்டிங்கில் நீங்கள் உங்களோட கமெண்ட்டில் ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் சக்தி, அந்த மாதிரி உங்களோட அந்த தேங்க் நீங்கள் உங்களோட கிராட்டிடியூடை கொடுங்க. ஓகேங்களா? அன்னைக்கு நன்றி சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு, குருமார்களுக்கு தேங்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளோட ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சவால்கள் இருக்குது, நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க? ஓகேங்களா? ஹார்ட் பிரேக்ஸ் காமிக்குது. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக பிரேக்ஸ் இருந்திருக்கு. இப்போ பாஸ்டில் இருக்கலாம், இல்லை ப்ரெசண்ட்டில் கூட அது நடந்துகிட்ருக்கும். பிரேக்ஸ் காமிக்குதுங்க. தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, அந்த எக்ஸ்பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் கிடைக்குமா, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் காமிக்குது. நீங்கள் உங்களோட சக்ராஸ் ஹீல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிற அந்த விஷயங்கள், அதை ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். ஓகேங்களா? ஃபர்தராக அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி அப்படியே நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், நீங்களும் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? டைமும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, உங்களோட நீங்கள் அந்த இது பண்ணதுக்கு இத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் ப்ரேயர் பண்ணதுக்கு கண்டிப்பான ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கக்கூடாது. உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? உங்களோட 7 சக்ராஸ் இம்பேலன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹார்ட் பிரேக்ஸ் இருக்குது, தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது. அதெல்லாம் கிளியர் ஆகி சீக்கிரமே ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தெளிவான மைண்ட் செட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிசிஷன் மேக்கிங் பண்ணணும். லாஜிக்கலாக நீங்கள் உங்கள் மைண்டை மனசு புத்தி ரெண்டுத்தையும் ஆராய்ச்சி பார்த்துட்டு புத்தி என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க சொல்கிறாங்க. ஸோ அதை ஆக்ஷன் லெட் கோ பண்ணணுமா. சில விஷயங்கள் ஈகோயிஸ்டிக்ஸ் பார்க்குறீங்க, நீங்கள் தான் இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். நீங்கள் ஈகோயிஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ரெண்டாவது, உங்கள் ஆப்போசிட் சைடில் இருக்கிறவர் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைனா ஒய்ஃபாக இருக்கலாம். இதை பார்க்குறவங்க மெயில் எனர்ஜி ஆர் ஃபீமேல் எனர்ஜி, ரெண்டு பேருமே எந்த ஜெண்டர் வேணாலும் நீங்கள் இந்த ரீடிங் பார்க்கலாம். உங்களுக்கு ஆப்போசிட் பர்சன் ஒரு மெயில் ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் இருக்க அந்த விஷயங்கள், அவங்க
அந்த சண்டை சச்சரவுகள் அதிலிருந்து அவங்க வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து ஆக்ஷனில் இருக்கணும். ஓகேங்களா? நீங்களும் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? 2 பேருமே வந்து கொஞ்சம் உங்களுக்குள்ள ஈகோஸ்டிக்ஸ் இருந்தாலும் விட்டு கொடுக்கணும். இது லவர்ஸ்குள்ளே இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கலாம். ஓகேங்களா? இந்த கிளாஷ். ஓகே. ஸோ ஒரு சிலர் வந்து ஃபேமிலியில் ஏதாவது உங்களை தேர்ட் பார்ட்டி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரிக்டான முடிவு எடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு யார் முக்கியங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவெடுத்து ஆக்ஷனில் இறங்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது நீங்கள் ஆக்ஷனில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. சேரியேட்டர் வந்திருக்காரு. கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஒரு நியூ பிகினிங்ஸ் கூட இருக்குது. நீங்கள் ஏதாவது புது முயற்சிகள் பண்ணலாமே. ஓகேங்களா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஏதாச்சும் ஃபைனான்ஸ்க்காகவோ இல்லைனா ரிலேஷன்ஷிப்காகவோ நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? பண விஷயத்தில் சில பேருக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அது வந்து நீங்கள் டிசிஷன் மேக்கிங் பண்ணாததுனால வந்த பிரச்சனை தான். டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸை கொடுக்கும். ஸோ உங்களுக்காக உங்களோட பர்சன் வரும்போது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டு ஒரு எல்லாமே ஒரு 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 ஃபாதர் மாதிரி உங்களை வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஒரு அப்பா மாதிரி உங்களை கவனிச்சுக்குவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் வருவாங்க. ஸோ உங்கள் பிரேக்கப்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் கூட அந்த மாதிரி உங்ககிட்ட பாசிட்டிவாக நம்ம இவ்வளோ நாள் அவங்கள கவனிக்கல, இனிமேல் நம்ம இந்த ஈகோஸ்டிக்ஸ் பார்க்கக்கூடாது, தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ்லாம் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அவங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் மாடல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கு பாசிட்டிவாக இருக்கணும். இந்த எனர்ஜியை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட 7 சக்ராஸ் நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி வந்து சொசைட்டியில் எப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரு விஐபி போஸ்டிங்கில் அந்த மாதிரி ஒரு பெரிய ஹை லெவலில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்குன்னா கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கான பிளாக்கேஜஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? இது ஏன் மேடம் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த ஹார்ட் பிரேக்லேருந்து நீங்கள் வெளியில் வரல இன்னும். சில பேர் வந்து அதையே நினச்சிக்கிட்டு அது என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ வந்து ஹார்ட் சக்ரா பிரேக்கில் இருக்கலாம். உங்களுக்கு ஹார்ட் சக்ரா வந்து சரியில்லை அப்படின்னாலும் இந்த இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிறது கஷ்டமாயிடும். ஸோ உங்களோட சக்ராஸ் ரூட் சக்ரா, ஹார்ட் சக்ரா, சோலார் ப்ளக்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான சக்ராஸ் இந்த உறவுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? அதோடு இல்லாமல் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கில் உங்களுக்கு வந்து இது இருக்குது. டிசிஷன் மேக்கிங்கில் பிரச்சனை இருக்குன்னாவே தேர்ட் ஐயும் க்ரௌன் சக்கராவும் வந்துடும். ஓகேங்களா? க்ரௌன் சக்கரா சரியில்லைன்னா எதுவுமே இதாக இருக்காது. அதே மாதிரி தேர்ட் ஐயும். ஸோ உங்களுக்கான அந்த மெயினான சக்கராஸ் எல்லாமே பிளாக்கேஜஸில் இருக்குது. அதை ஹீல் பண்ணிக்கோங்க. அதை ஹீல் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் அ ஸ்டார். ஓகேங்களா? நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது செலிப்ரிட்டியாக ஒரு பெரிய ஒரு லக்ஸூரியஸான ஒரு நல்ல லைஃப் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரெடியாக இருக்குது. பட் அதுக்கான வழிகளை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். ஓகேங்களா? தொடர்ந்து வந்து நம்ம மெசேஜ் அம்மா என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் இன்னும் ஏதாவது உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். ஏஞ்சல் மெசேஜில் பார்த்து சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏஞ்சல் மெசேஜில் உங்களுக்கான இந்த சிச்சுவேஷன் சீக்கிரமே மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்ருக்கவங்களுக்கு உங்களோட இந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இஃப் யூ பிலீவ், அது எப்படின்னா நீங்கள் நம்பணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்பணும். உங்களுக்கான பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிக்கணும். உங்களுக்கான அந்த நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எந்த விஷயத்த பண்ணாலும் அது சக்ஸஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் கைஸ். கடவுளே முன்னாடி வந்தால் கூட உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வெறும் கல், அது யாரும் மனுஷன்தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நார்மல் எனர்ஜின்னு போயிடுவீங்க. நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன சைன் காமிச்சா கூட உங்களால் அதை வந்து நம்பி அதை வந்து ஏற்றுக்க முடியும். அந்த சைன் நமக்காக தான் காமிக்கிறாங்க, நமக்காக தான் கொடுக்குறாங்க அந்த சைன். நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கணும், நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும். ஒரு சிலருக்கு இல்லை, மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. உங்களோட த்ரோட் சக்கராவை ஹீல் பண்ணிக்கோங்க. நான் எல்லா சக்கராவும் சொன்னேன். த்ரோட் சக்கராவுக்கும் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, கம்யூனிகேஷன்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கான ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் தான் உங்களோட முடிவுகளை எடுக்கணும். தேர்ட் பார்ட்டிக்கிட்ட
நீங்கள் உங்களோட முடிவுகளை விடாதீங்க. ஓகேங்களா? இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஃபைல் 1 பார்த்தீங்கன்னா, இது வந்து உறவுகள் ஏதோ பிரேக்கப் ஆன அந்த சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இது தெரியுது. ஓகேங்களா? இது வந்து லவ்வர்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான அந்த நீங்கள் வந்து அந்த முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சைன் அதுக்கான ஒரு இது வந்து கிடைக்கும். உங்களுக்கான அந்த சைன் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும்போது தான் அந்த சைன் கொடுக்குறத கூட உங்களால் அப்சர்வ் பண்ணி அதை வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக இதை வந்து ஒரு பீஸ்ஃபுல் ரெசல்யூஷனாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன செய்யணுங்கிறது வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா வரும். நீங்கள் ஏன்னா டிஸ்டர்பன்ஸில் இருக்கீங்க. அதாவது கண்ணை மூடிட்டு என்ன என்ன டிசிஷன் எடுக்கிறது, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, எதை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ஃபியர் மூமெண்ட்டில் இருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து மேபி உங்களுக்கு எல்லா சக்கராவும் பிளாக்கேஜில் இருக்குது. அதனால தான் மேபி இருக்குது. ஸோ நீங்கள் அதை சரி பண்ணும்போது உங்களுக்கான அந்த கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுதான் வந்து பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கரெக்டான ஒரு தீர்வு எடுக்க போகிறீங்க அப்படின்றாங்க. ஏதோ ஒரு கொஸ்டின் வச்சுருக்கீங்க, ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு ஏதாவது கேள்வி வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக சரியாகும். ஓகேங்களா? 100% நம்புங்க. நம்பிக்கையோடு பாருங்கள். ஒரு சிலர் வந்து நம்பிக்கை இல்லைன்னா, டிவைன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இந்த ரீடிங் பார்க்காதீங்க. நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். யார் ஒருத்தருக்கு வந்து டிவைன் இருக்காங்க, நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரே பண்ணுற காட் நம்மளை வந்து கைட் பண்ணி நம்மளை வந்து பாதுகாத்துட்ருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவங்க என்னோடய ரீடிங் பாருங்கள். நம்பிக்கை இல்லாதவங்க நீங்கள் எந்த ஃபைலுமே சூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த கமெண்ட்டும் வந்து அன்னெசரியாக எனக்கு கமெண்ட்டில் கொடுக்காதீங்க. ஏன்னா இவ்வளோ கைடன்ஸ் கொடுத்தோம், அப்புறம் வந்து இது நடக்கலைன்னா நான் வந்து ஒழிஞ்சு போயிடுவேன் அப்படிலாம் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன் நான். ஒரு லேடி தான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி கடவுள் வந்து நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம எத்தனை பேர் வந்து அதை எடுத்துக்கிறாங்க? அதை எடுத்துக்கிட்டு 100% பிலீவ் பண்ணுறவங்களுக்கு அது நடக்கும். நம்பிக்கை உள்ளவன் பாக்கியவன். இந்த வார்த்தையை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாரு. அதை தான் வழி வழியாக ஒவ்வொரு சித்தர்களும் நம்மளோட கடவுள் எல்லாருமே, சிவன் கர்த்தர் எல்லாருமே ஒன்று தான். நான் அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு வந்து கடவுள் கொடுத்த வார்த்தையே எனக்கு அவ்வளோ 100% இல்லை 200% எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையினால் தான் இன்றைக்கி நான் வந்து மற்றவங்களுக்கு நான் லைஃப்பில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் இது பண்ணிவிட்டு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கடவுள் எனக்கு எவ்வளோ அற்புதங்களை செஞ்சிட்ருக்காருன்றது எனக்கு தெரியும். ஸோ நான் அதனால தான் இப்போ வந்து இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் காமிக்குது. நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளத்தில் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க தெரியல, கரெக்டான ரூட் தெரியல. ஓகேங்களா? ஸோ ஸோ அதனால தான் இந்த இதில் வந்து நான் வந்து ஒரு கொஞ்சம் ஃபோக்கஸிங்காக இவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கணும். ஸோ நம்மளோட ரீடிங் எத்தனை பேர் பார்க்க முடியும்? இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. என்னோடய சேனலை பார்க்குறவங்க எத்தனை பேர் சொல்லுங்கள்? என்னோடய சேனல் மூலமாக கடவுள் யாருக்கும் இந்த மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வரணும், அவங்க எந்த கடவுளை அவங்க ப்ரே பண்ணுறாங்களோ அந்த கடவுள் எனக்கு வந்து என்னோடய யூனிவர்ஸாக இருக்கும், என்னோடய ஏஞ்சல்ஸாக இருப்பாங்க, என்னோட கர்த்தராக இருப்பாங்க, இல்லைன்னா என்னோட அல்லாவாக இருக்கலாம், என்னோட சிவனாக இருக்கலாம். என் மூலயமா எனக்கு அவங்க வந்து உங்களை வந்து வழிநடத்துகிறாங்க. இதில் வந்து நான் 100% நம்புகிறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். நம்பிக்கை இல்லாதவங்க பார்க்க வேண்டாம். உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி நான் இந்த ரீடிங்கை நீங்கள் பார்த்தே ஆகணும், நீங்கள் செஞ்சே ஆகணும்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு தான் தெரியும் அந்த தேர்ட் பார்ட்டி எப்படிப்பட்டவங்க. ஏன்னா இங்கே வந்து கார்டு எனக்கு காமிச்சிடுது. அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. அவங்களே வந்து கம்யூனிகேஷன் வராங்க. நீங்களும் வந்து எந்த இடத்துல லேக் ஆகிட்டுருக்கீங்க எல்லாமே எனக்கு கார்டில் தெரியுது. எனக்கு ரெசனேட் ஆகுது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு கைஸ், யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், நம்மளோட குருமார்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுங்கள். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஒரு சிலர் பண்ணுறதுனால நான் வந்து எல்லோரையும் வந்து சொல்லலை. நான் வந்து ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அந்த ரீடிங்கில் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பார்க்கணும், நம்பிக்கை இல்லைன்னா விட்டுடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த இப்போ ஒரு தேர்ட் ஒரு குடும்பத்தில் ஒரு அதாவது நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற அந்த ஈகோஸ்டிக்ஸ் வந்ததுன்னா அந்த குடும்பமாக இருக்காது. நிறைய குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு அந்த குடும்பத்தில் அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படிங்க வந்து நல்லா வரும்? இப்படி நீங்கள் பெரியவங்க பண்ணுற தப்புக்கு அந்த சின்ன குழந்தைங்க தான் அடி வாங்குவாங்க, தெரியுமா? நிறைய இது வந்து இந்த கர்மா வந்து உங்களை வந்து வழி வழியாக தொடர்ந்து வரும். இந்த இது மட்டும் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்க, யாராவது ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறாங்களா, நல்ல விஷயத்த சொல்கிறாங்களா கேட்டுக்கோங்க. முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுட்டு போங்க. உங்களை யாரும் கம்பல் பண்ணலையே. ஓகேங்களா? எனக்கு இந்த
முந்தா நாள் எனக்கு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது. நான் அவங்களுக்கு ரிப்ளையும் கொடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் வாராகி அன்னையோட இந்த கைடன்ஸ் எடுக்கும் போது எனக்கு இதே மேட்ரு, எனக்கு இதே விஷயம் தான் எனக்கு சொல்கிறாங்க. ஓகே, அந்த பர்சன் யார் வேணால் இருக்கலாம். அவங்க வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஃபீமேல் எனர்ஜி, மெயில் எனர்ஜி ரெண்டுமே எனக்கு ரெசனேட் ஆகுது. எனக்கு எல்லாருமே ஒளியாக தான் தெரியுறீங்க. நான் வந்து உங்களை ஜென்னாவும் ஃபீமேலாகவும் நான் அந்த மாதிரி பார்க்கல. எனக்கு எல்லாருமே வந்து ஜோதி வடிவாக தான் தெரியுறாங்க. எனக்கு இந்த ஆண் பெண் வேதம் கிடையாது. ஆனால் இங்கே இப்போ நம்ம இருக்கிற ஃப்ரீக்குவென்சி வந்து மெயில் ஃபீமேல் அந்த இதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சரி, ஓகே. நான் வந்து அடுத்த படிநிலையிலேருந்து நான் பார்க்கக்கூடாது. நான் யார் கூட இருக்கணும் அவங்கள அப்படி தான் நான் பார்த்து உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் இதையும் வந்து கமெண்ட் அடிச்சுட்டு நீங்கள் வந்து கேலி பண்ணுற மாதிரி பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கர்மா அதுவும் பேட் கர்மாவில் நீங்கள் ஆட் ஆயிடுவீங்க. அது தெரியுமா கைஸ்? நீங்கள் ஒரு விஷயம் நல்ல விஷயத்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்கள வந்து கேலி கிண்டல் பண்ணிங்கன்னா அதுவும் பேட் கர்மா. ஓகேங்களா? அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த பாவ கர்மாவை சேர்த்துக்காதீங்க. என்ன பாவம் பண்ணீங்களோ இந்த மனித பிறவி உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இந்த பிறவியில் வந்து நீங்கள் ஒரே ஒரு ப்ளஸ் உங்களுக்கு புண்ணியம் பண்ணவங்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் மனித பிறவி கிடைக்கும். அந்த மனித பிறவி உங்களுக்கு கொடுத்துருக்காரு கடவுள். இதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ப்ளஸ்ஸு மைனஸை எப்படி பேலன்ஸ் பண்ணுமோ அப்படி பேலன்ஸ் பண்ணி மேக்ஸிமம் ஒரு நல்ல விஷயங்களாவது நினச்சி பாருங்கள். செய்ய முடியலனா கூட நினச்சாவது பாருங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், அதையாவது செய்யுங்க. உடலாலும் மனதாலும் மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருங்க, பாவம் செய்யாதிருங்கள்னு சொன்னார். ஆனால் அதை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்க? முக்கால்வாசி நேரம் பாவம் செஞ்சுட்டு அப்புறம் போய் கர்த்தர்கிட்ட என்னை மன்னிச்சிரு இறைவா அப்படி சொல்லி அவர்கிட்ட போய் நின்று அழுவுறது, தொழுவுறது, எல்லாம் பண்ணுறது. நீங்கள் பண்ண ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்குது தெரியுமா? நீங்கள் பாவம் பண்ணிவிட்டு கர்த்தர்கிட்ட போய் கர்த்தரே சொல்ல பாவத்தின் சம்பளம் மரணம். ஓகேங்களா? பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லிட்டார் அவரே. அப்புறம் அவர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டால் அவர் உங்கள் பாவத்தை தீர்க்கறதுக்கு தான் அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார். அத்தனை வேதனைகளையும் வலிகளையும் அத்தனை அவமானங்களையும் தாங்கினார். ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் அப்படியே பண்ணுறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி ரீடிங் வருதுன்னா இது நான் எதுவுமே பண்ணல. எனக்கு வந்து கைட் பண்ணுற என்னோட அண்ணன், இன்னைக்கு வாராகி அண்ணன் என் மூலமாக இதை அவங்ககிட்ட பேசுகிறாங்க. உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். இது எனக்கு ப்ளஸ்ஸு தான், எனக்கு ஒன்றும் மைனஸ் கிடையாது, எனக்கு ப்ளஸ்ஸு. ஆனால் இதை வந்து பார்த்துட்டு வேறு விதமாக கமெண்ட் அடிக்கிறவங்களுக்கு அதுக்கான மைனஸ் அது போய் சேரும். ஓகேங்களா? தயவு செஞ்சு நல்ல விஷயம், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எத்தனையோ ஆத்மாக்களுக்கு இந்த விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடக்கிற இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, எந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது, எது எடுத்தால் என்ன பிரச்சனை வருமோ அந்த மாதிரிலாம் லேக் ஆகிட்டு கஷ்டப்படுற லேடிஸ் இருக்காங்க, ஜென்ட்ஸ் இருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சுன்னு புழுங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆத்மாக்களுக்கு தான் நான் போடுறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆத்மாக்களை தேத்துறாரு இறைவன். நீ பயப்படாத, நான் இருக்கேன், நீ டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக பண்ணு, நீங்கள்லாம் லேகாக இருக்க, இந்த லேகான இடத்துல நீ கரெக்ட் பண்ணினா நீ வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலான்னு சொல்கிறாரு. உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணலை அவர். அப்போ கூட வந்து யாரையுமே இறைவன் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். இதுக்கப்புறம் உன் விருப்பம். சுதந்திரம் கொடுத்துருக்குறாரு. நீ மனிதனாக போய் பிறந்து நீ சுதந்திரமாக நீ சந்தோஷமாக இரு, ஆனால் யாரையும் தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லி. ஆனால் யாராவது கேட்குறாங்க? அதனால தான் இந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இன்றைக்கி வந்து உடம்பு நல்லா இருக்குது, நம்மக்கிட்ட நல்ல ஃபைனான்ஸ் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேட் கர்மாவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஆடி ஒடுங்கி ஒரு நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் நிற்க வைப்பார். அப்போ தெரியும், அப்போ வலியும் அந்த வேதனையும். ஓகேங்களா? அதனால் நல்லா இருக்கும் போதே நிறைய பேருக்கு நல்லது செய்யுங்க, மனசால் வாழ்த்துங்க. நீங்கள் போய் அவங்களுக்கு எதுவும் போய் பொண்ணு பொருள் கொடுத்து மணி கொடுத்து நீங்கள் வந்து மெட்டீரியலிஸ்டிக்கில் வாங்கி கொடுத்து பண்ண முடியலன்னா கூட மனசார நல்லா இருக்கட்டும், அவங்களும் வளரட்டும், அவங்களும் வாழட்டும் அப்படின்னு நினைங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே சில விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஈகோ பார்ப்பாங்க. ஈகோ பார்க்குறாங்க மட்டும் இல்லை, பொறாமைப்படுவாங்க. அவங்க ஒய்ஃப் நல்லா இருந்தால் பொறாமைப்படுவாங்க ஜென் நல்லா இருக்காங்கன்னா அவங்க ஒய்ஃப் பொறாமைப்படுவாங்க. அவங்க ஆஃப் பண்ணணும்னு நினைப்பாங்க, இவங்க ஆஃப் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்களோட ஆராவோட தன்மை வந்து 2 பேருக்கும் மேட்ச் ஆகாமல் இருக்கும். ஏன்னா 2 பேரும் வந்து அவங்களுக்கான அந்த மேட்சிங் இல்லாததுனால அந்த அந்த ஆன்மா வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? இது வேறு டாபிக். நான் இதுக்கு மேலே பேசினேன்னா இது வேறு டாப்பிக்காக போயிடும். ஸோ இப்போ எனக்கு வந்து
இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சக்ஸஸ் இருக்குது. நல்ல விஷயம். எஸ் கார்டு வந்திருக்கு, சக்ஸஸ் கார்டும் வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு சிலருக்கு ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? தேவையில்லாத கமெண்ட் கொடுக்காதீங்க. நீங்கள் பேட் கர்மா சேர்த்துக்காதீங்க. உங்களை வந்து கடவுள் மன்னிச்சிருவார். ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கான பலன் வந்து கண்டிப்பாக அது உங்கள் மடிக்கு தான் வரும். கடவுள் அங்கே மன்னிப்பார். ஆனால் நீங்கள் செய்கிறதுக்கான ப்ளஸ்ஸை மைனஸை அதுக்கு தான் இந்த பூமியில் உங்களை உலாவ விட்டுருக்காரு. நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்கன்னுட்டு. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. காட் bless யூ. நம்மளோட ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கொடுங்க. என்னோடய ரீடிங்கை வந்து இது வரைக்கும் எந்த ஒரு நியூசன்ஸ் எந்த ஒரு தவறான ஒரு இதுவும் கமெண்ட்டும் எனக்கு வரல. யாராலையும் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆனால் ஒரே ஒரு லேடி மட்டும் 2 நாள் முன்னாடி எனக்கு பண்ணியிருந்தாங்க. நம்பிக்கை இல்லாத பர்சன் என்னோட ரீடிங் பார்க்க வேண்டாம். நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் கொடுக்கல. ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். கடவுள் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை 4 பேர்கிட்ட சொல்லி கிளியர் பண்ணிக்க முடியாமல் தனக்குள்ளேயே வச்சு கஷ்டப்படுவாங்க சில பேர். மோஸ்ட் ஆஃப் நிறைய இந்த ஃபேமிலி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்லாம் டிசிஷன் மேக்கிங் எடுக்க தெரியாமல் யாராவது தேர்ட் பார்ட்டி கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து கரெக்டான டைரெக்ஷன் காமிக்க மாட்டாங்க. அவங்க தான் மெயினாக அவங்கள வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறதாவே இருப்பாங்க. ஆனால் நல்லத்தனமாக பேசுகிற மாதிரியே பேசி அவங்கள கவுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது தெரியாமல் அவங்கக்கிட்டே போய் ஐடியா கேட்பாங்க. அவங்கக்கிட்டே ஷேர் பண்ணுவாங்க. அந்த தவறை நீங்கள் இந்த ரீடிங்கில் பார்க்குறவங்க பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. பி அசர்ட்டிவ். உங்கள் முடிவுகளை நீங்கள் தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கொடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. காட் bless யூ.